அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமடி. இன்னைக்கு நம்ம வீடியோல புண்ணியமாக்கப்பட்ட லைலத்துல் கதர் இரவுல நம்ம செய்ய வேண்டிய 3 முக்கியமான அமல்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 3 அமல்கள் நம்ம செய்யறதுனால அல்லாஹு தஆலா ரொம்பவே சந்தோஷப்படுறான். நம்ம 1000 மாதங்கள் செய்ய முடியாத அமல்களை இந்த 3 அமல்களால நம்ம சாதிக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் இந்த 3 அமல்களையும் கட்டாயமா இனி வர இருக்கிற நாட்கள், அதுவும் குறிப்பா ஒற்றைப்படை நாட்களான 25, 27 மற்றும் 29வது நாட்கள்ல கண்டிப்பா நம்ம கடைபிடிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னை நபியாக ஆக்கிய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, எவரொருவர் லைலத்துல் கதிர் இரவில் ஒரு ஆடு மேய்ப்பவன் ஆட்டின் பாலை கறக்கும் நேரம் அளவுக்காவது அல்லாஹு தாலாவின் திருப்திக்காக நின்று தொழுகிறாரோ, அது அல்லாஹ்விடத்தில் அவர் 1 வருடம் நோன்பு நோட்பதை விட சிறந்ததாக கருதப்படுகிறது. அதாவது பால் கறக்கிற நேரம் மீறி போனா ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். அந்த 15 நிமிஷம் நம்ம அல்லாஹு தாலாக்கு வேண்டி இரவுல நின்று தொழுதோம்னா அல்லாஹு தாலா அதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அடைறான். அதனால கட்டாயமா முடிஞ்ச அளவுக்கு இரவு தொழுகைய நீட்டி தொழுக நம்ம முயற்சி செய்யணும். அதே மாதிரி 2வது அமல் குர்ஆன் ஓதுறது. அதே ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவுல ஒருவர் ஒரு ஆயத் ஓதுனாருன்னா அது அல்லாஹு தாலாவிடத்தில் மற்ற நாட்கள்ல ஒரு ஹத்தம், அதாவது முழு குர்ஆனையும் ஓதி முடித்ததை விட அதிகமான நன்மைகளை தரும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க. 3வது அமல் லைலத்துல் கத்ர் இரவுல நம்ம அதிகமா ஓத வேண்டிய ஒரு திக்ரான அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. இந்த திக்கரை நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அதிகமா ஓதணும். இன்ஷா அல்லாஹ் இந்த 3 அமல்களையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த லைலத்துல் கத்ர் இரவுகள்ல நம்ம அதிகமா செய்யணும். அல்லாஹு தஆலா அதுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.